ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா புறஜாதியார்களை தேவன் கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களோடு அவர்கள் சந்ததியில் சேர்க்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமாரை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்திருப்பார். புறஜாதியாக இருக்கிறதான தாமாரை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்திருப்பார். ரூத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்திருப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராகாப்பை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு சேர்க்கிறத நம்மளால வாசிக்க முடியும். இப்படி பழைய ஏற்பாட்டிலேயே ஜாதியார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்க்கப்பட்டு அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நம்மளால வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். இதற்கான ஆதார வசனங்களை நான் கீழே கொடுக்குறேன். நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துல பார்த்தோம்னா 6:25 வாசிங்களா. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அதே போல ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம வாசித்தோம்னா, அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. ரூத் 4:9. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஓராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்கோனின் மனைவியாயிருந்த மோவாபிய சிறியான ரூத்து எனக்கு மனைவியாகக் கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். ரூத் 4:10. போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் செய்து இஸ்ரவேல் சந்ததியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த ரூத்தோட சந்ததியிலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார்ன்றதையும் நாம் எல்லோருக்கும் நமக்கு தெரியும். நாம் பழைய ஏற்பாட்டில இருந்தே நாம் பார்க்க முடியும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறதை போல தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே புறஜாதியார்களுக்கான விசுவாசத்தையும் அவர் பட்சபாதம் இல்லாதவராய் அவர் இருக்கிறார் என்பதையும் நம்மளால பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, தேவன் பட்சபாதம் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும். அப்போஸ்தலர் 10:34. புறஜாதியார்கள் பார்க்கும்போது அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி இல்ல. ஆபிரகாமோடு உடன்படிக்கை சந்ததியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாரா, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு அவருடைய மரணத்தினாலையும் அவருடைய சிந்தின இரத்தத்தினாலையும் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி கிறிஸ்துவுக்குள் நம்மை சபீபமாக்கினாராம். புறஜாதியாக இருந்த நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்த இஸ்ரவேலரும் தனித்தனியே பிரிந்திருந்தாங்க. இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை இருந்ததை தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் ஒப்புரவாக்கினார்ன்றத நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த செய்தியின் மூலமா நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, தேவன் பட்சபாதம் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வந்தவங்க மட்டும் மேன்மை இல்லை, புறஜாதியாகி இருக்கிற நாமும் மேன்மைதான். ஸோ அவர்களும் ஒன்றுதான், நாமும் ஒன்றுதான் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இஸ்ரவேலுக்கு என்ன மேன்மைன்னு நாம பார்த்தோம்னா,
அவங்க ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்யப்பட்ட பிள்ளைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். புறஜாதி ஆகிய நமக்கான மேன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு கொலோசியர் 1:14 நம்மளால பார்க்க முடியும். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ நம்ம இருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்றத நாம முதல்ல முழுமையா நாம அறிந்திருக்கணும். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அதனாலதான் ஆண்டவர் மரணத்துக்கு போவதுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் நாள் தன்னுடைய சீஷர்களோடு பந்தி இருக்கும்போது புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறதும், உங்களுக்காக நான் மரிக்க போறேன் அப்படின்றதையும், இது புது உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி தேவன் வைத்து அவர் சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை ஏற்று ரட்சிப்பை உண்டு பண்ணினார்னு நாம் பார்க்கிறோம். அதற்காக விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார்னு எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால புறஜாதியாகிய இருக்கிற நாம் கூட ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார்னு இந்த வசனம் நமக்கு பேசுது. ஆண்டவர் நமக்காக ரட்சிப்பையும் உண்டு பண்ணி அவருடைய இரத்தத்தினால மீட்பை ஏற்படுத்தி நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி தேவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கான விசுவாசத்தை தருகிறாராம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது நம்முடைய பலத்தினாலே அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களோ, அதே போல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாமும் இஸ்ரவேலர்களும் இப்பொழுது ஒன்றாக இருக்கிறோம்னு நம்மளால பார்க்க முடியும். கலாத்தியர் 3:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் என்ன பண்ணிட்டோம்னா, ஆண்டோடைய மரண உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் இருக்கும்படி தேவன் அப்படி செஞ்சிருக்கிறார்னு நாம வாசிக்கிறோம். ஸோ நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதே வேளையில புறஜாதியாகிய நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர்கள் யார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸோ நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டு நடந்தோமானால் நாம் அது விசுவாசத்திற்கு இன்னும் அதிகமாய் பலன் தரக்கூடியதாக இருக்கும். யாத்திராகமம் 34:29-30 வசனங்கள்ல நாம பார்க்கும்போது, மோசே நியாயப்பிரமாணமாகிய 2 கற்பலகைகளை சீனாய் மலையிலிருந்து வாங்கி கொண்டு கீழே வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை நம்மளால பார்க்க முடியும். ஜனங்கள் அவரிடத்துல சேர்வதற்கு பயந்தார்களாம். மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்போ மோசே அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் முக்காடிட்டு கொண்டிருந்தார்னு நாம வாசிக்கிறோம். அந்த வசனம் எங்க இருக்குன்னா, யாத்திராகமம் 34:32-33 நீங்க வாசிங்களா. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னுடைய பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன் நான் இந்த வசனத்தை இப்ப நான் இதுல சொல்றேன் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3:7 வரும்போது பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணமாகிய அந்த எழுத்துக்குரிய பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது, அதன் மூலமா பரலோக ராஜ்யத்துக்கான வழி திறக்கப்படல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் தேவன் தந்து தேவனிடத்துல நாம் ஒப்புரவாகி பரலோக ராஜ்யத்துக்காகவும் நித்திய
ஜீவனுக்கான மீட்பின் வழியை தேவன் உண்டு பண்ணினாரு. மரணத்தை கொண்டு வரக்கூடியதான நியாயப்பிரமாணமாகிய அந்த ஊழியமே மோசேயுடைய முகத்தை அவ்வளவு பிரகாசமா வைத்திருந்ததானால், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஊழியத்தினுடைய மகிமை எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்றத 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்கள்ல பவுல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தை தேவன் தந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். புதிய ஏற்பாட்டின் மூலமாக புது உடன்படிக்கையை தேவன் தந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி ரட்சிப்பை தந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக விசுவாசத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தேவன் நம்மை வழி நடத்துகிறார். விசுவாசத்துல நிலைத்து இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். அப்படி நடக்கும்போது தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆரா